Hello friends, என்னோட யூடியூப் சேனல் Prepare to Crack தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து SBPOக்கான மேரத்தான் வீடியோஸ் கண்டினியூஸாக ஒரு 1 வீக்காக பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Parajumbles guys, ஓகேங்களா? அண்ட் தென் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இங்கிலீஷ் பெய்ட் வொக்காபுலரிக்கான சப்ஸ்கிரிப்ஷன் கோர்ஸ் வந்துட்டு ஆஃபர் ப்ரைஸில் வெறும் 100 rupeesக்கு போயிட்டுருக்கு. இது கம்ப்ளீட்டாக SBPOக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நவம்பர் 20th இந்த ஆஃபர் முடியுது. ஓவராலாகவே உங்களுக்கு இங்கிலீஷ் செக்ஷனில் நல்ல மார்க்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கைஸ், ஓகேங்களா? மிச்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ரிவ்யூஸ் எல்லாமே அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், the first question of Parajumbles. However, while reading they would not know. just இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரலாகவே ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நான் கொடுத்துக்கிறேன் கைஸ், ஓகேங்களா? Parajumbles அப்படின்னாலே ஒரு சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலே அது வந்து ஒரு ப்ரோனவுன்ல ஸ்டார்ட் ஆகுது. ப்ரோனவுன்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், ஹீ, ஷீ, இட், தே, அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது கைஸ், ஒரு விஷயத்தை பற்றி ஆல்ரெடி ஒன்று இப்போ என்ன சொல்கிறது, இட் ஹேஸ் ஸ்டார்டட் அந்த மாதிரினா கண்டிப்பாக அந்த இட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி அந்த சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக இருக்காது. அந்த மாதிரி நீங்கள் எலிமினேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அண்ட் தென் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அப்படிங்கிறது ஒரு இதோட தொடர்ச்சியாக இருக்கலாம், ஒரு இதை பற்றி ஒரு வேகான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கலாம், இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். நெக்ஸ்ட் அதோட ஒரு தொடர்ச்சியாக தான் அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், ஓகே? However, while reading, they would not know when to pause and what to emphasize. However, while reading, they would not know. ஒரு சம்பந்தமே இல்லை, தே வுட் நாட் நோ அப்படிங்கிறதெல்லாம், தேங்கிறது யாரு, என்ன சொல்றாங்க ஒண்ணுமே புரியல. கண்டிப்பா இப்போ இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நெக்ஸ்ட், சின்ஸ் தென் தேர் யூஸ் ஹாஸ் பீன் ரெகுலரைஸ். தேர் யூஸ், தேர்னு வருது, தேர்னாலும் அது ஒரு ப்ரொனவுன் தான். ஸோ யாரை பத்தி சொல்றாங்க, எதை பத்தி சொல்றாங்க? ஸோ கண்டிப்பா இதுக்கு முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இருந்தாலும் இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன் ஏர்லியர் டேஸ் பீப்புள் லேர்ன்ட் பை ரீடிங் அவுட் லவுட் அப்படிங்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்கலாம். ஒரு இதை பத்தி சொல்றாங்க, ஏர்லியர் டேஸ்ல பீப்புள் வந்துட்டு ஒரு விஷயத்த லைக் கத்தி தான் ரீட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்கலாம். பட் நம்ம எல்லாத்தையுமே ரீட் பண்ணி தான் நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும். பட் நாட் எவ்ரிபடி யூஸ் த சேம் பஞ்சுவேஷன்ஸ் ஃபார் த சேம் திங் அப்படின்னு இருக்கு. பட் நாட், பட் அப்படிங்கிற ஒரு கன்ஜங்ஷன் வச்சு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஆரம்பிக்காது. ஸோ இதுவும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்க வாய்ப்பு இல்லை. டு அட்ரஸ் திஸ் ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளம், ஆல்ரெடி ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கணும். ஸோ இதுவும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்காது. தஸ் ஃபார்மர் கைட்லைன்ஸ், தஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தி ஏதோ ஒண்ணுக்கு ஒரு விஷயத்தை பத்தி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணுமே தவிர ஸோ இதுவும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்காது. ஸோ டெஃபினட்டா திஸ் மஸ்ட் பி த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கைஸ், ஓகேங்களா? இன் ஏர்லியர் டேஸ் பீப்புள் லேர்ன்ட் பை ரீடிங் அவுட் லவுட். ஸோ இந்த ரீடிங் பத்தியோ இதோட தொடர்ச்சியான சென்டென்ஸ் எங்க இருக்குன்னு பார்க்கணும். ரீடிங் பத்தி வேற எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, here it is guys. However, while reading they would not know when to pause and what to emphasize. So இதோட ஒரு கண்டினியூஷன் மாதிரி இருக்கா? So இதுதான் இதோடைய செகண்ட் சென்டென்ஸா இருக்கும். However, while reading they would not know when to pause and what to emphasize. எப்போ வந்து நம்ம நிறுத்தி படிக்கணும், எப்போ வந்து emphasize அப்படின்னா ஒரு விஷயத்த நல்லா ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றது, அதெல்லாம் எப்படிங்கிறது அந்த டைம்ல உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இது ஒரு ப்ராப்ளமா தானே சொல்றாங்க. அப்போ இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிற வேர்ட் வந்து இங்க பார்த்தோம்ல கைஸ். டு அட்ரஸ் திஸ் ப்ராப்ளம் வேரியஸ் சைன்ஸ் டெபிக்டிங் வேரியஸ் பங்க்சுவேஷன்ஸ் வேர் இன்ட்ரடியூஸ்ட் அப்படின்னு இருக்கா. ஸோ இதுதான் ப்ராப்ளம். அப்போ இந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்றதுக்காக பங்க்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி திஸ் மஸ்ட் பி த தேர்ட் ஒன், ஓகேங்களா? ஸோ பங்க்சுவேஷன் பத்தி வேற எங்க இருக்கு? பட் நாட் எவ்ரிபடி யூஸ் த சேம் பங்க்சுவேஷன் ஃபார் த சேம் திங் ஆர் சின்ஸ் தென் தேர் யூஸ் ஹாஸ் பீன் ரெகுலரைஸ்டு and the punctuation rules has been followed by all அப்படின்னு இருக்கு. ஸோ இதுவும் இதுக்கு அடுத்தது வராது. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு டி வருமா எஃப் வருமானு பார்க்கலாம். பட் நாட் எவ்ரிபடி யூஸ் த சேம் பஞ்சுவேஷன்ஸ் ஃபார் த சேம் திங் வருமா? ஆர் திஸ் ஃபார்மர் ஹைட்லைன்ஸ் ரிகார்டிங் பஞ்சுவேஷன்ஸ் வேர் ஃப்ரேம் ஸோ தட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா சில கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, தஸ் அதுக்காக அப்படின்னு. ஸோ அப்போ அது இப்போ தஸ் ஃபார்மர் கைட்லைன்ஸ் எதுக்காக இப்போ கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணாங்க இந்த பங்க்சுவேஷன்ஸ்க்காகன்னு பார்த்தீங்கன்னா அப்போ இதுதான் வரணும். பட் நாட் எவ்ரிபடி யூஸ் த சேம் பங்க்சுவேஷன் ஃபார் த சேம் திங். எல்லாருமே ஒரே பங்க்சுவேஷன்ஸை எல்லாத்திங்கும் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுக்கு அடுத்த தேர்டுக்கு அடுத்தது இதுதான் வரணும். அப்போ இதுதான் இதுக்காக எல்லாருமே ஒரே இதை யூஸ் பண்ணாதனால
firmer guidelines யூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ இதோட ஒரு என்ன சொல்றது கைஸ், ஒரு pairing sentence அப்படிங்கிறது இதுதான். இதுக்காக ஒரு firmer guidelines யூஸ் பண்ணாங்க. ஸோ this must be the fifth sentence. So last sentence must be this one. Since then their use has been regularized. இதெல்லாம் regularize பண்ணோனே and all the punctuation rules இதை regularize பண்ணோனே எல்லாரும் அந்த punctuation rules ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. So this must be the sixth sentence. So இதோட ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CAEDF B is the order guys. ஓகேங்களா, இதில் உங்களுக்கு எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு கேட்கலாம், தேர்ட் சென்டென்ஸ் என்னன்னு கேட்கலாம். இந்த மாதிரி தான் கைஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ சின்ன சின்ன டிப்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஓகே, த குரூப் ஆஃப் இஜிப்டியன்ஸ் நம்ம அதே லைக் இந்த ப்ரோனவுன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எலிமினேஷன் ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் கைஸ். ஓகே, ஸோ த குரூப் ஆஃப் எஜிப்டியன்ஸ் ப்ரொவைடட் ஆன்சர்ஸ் டு ஆல் ஹிஸ் கொஸ்டின்ஸ். ஸோ யாரோ ஒருத்தங்களை பற்றி ஆல்ரெடி பேசியிருக்கணும். யார் அந்த ஹிஸ் அதை பற்றிலாம் நம்ம டீட்டெயில்ஸ் இல்லை. ஸோ கண்டிப்பாக இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்காது. ஃப்ரம் டைம் டு டைம் ஹீ கிளான்ஸ்ட் அட் த மேப். ஹீ அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஹீங்கிறது யாரு? ஸோ இதுவும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக இருக்காது. ஆல் தீஸ் எஃபர்ட்ஸ் were directed towards his goal to write a book on the very அந்த ஹிஸ் அப்படிங்கிறது யார் அதை பற்றி இன்னும் நம்ம சொல்லவே இல்லை. ஸோ இதுவும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக இருக்காது. On one bright day a famous traveler and writer from the west was listening to a group of Egyptians who described to him the wonders of their country. அதாவது அந்த ஃபேமஸ் டிராவலர் அண்ட் ரைட்டர் தான் அந்த ஹிம் அப்படிங்கிறது. இது எல்லாமே ஒரு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன்டு ஒன்றாவும் இருக்கு. ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல வராங்கங்கிறதும் தெரியுது. ஸோ ஆப்வியஸ்லி இதுதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் நம்ம நெக்ஸ்ட் ரெண்டு சென்டென்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்மளால சொல்ல முடியும். பேக் இன் ஹிஸ் ரூம். ஸோ ஹிஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுறது. இதை பற்றி ஆல்ரெடி இந்த இடத்துல சொல்லலை. ஸோ இதுவும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக இருக்காது. ரியலி ஹீ இன்டர்பிரட். ஹீ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக இருக்காது. ஸோ இதுவும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி திஸ் மஸ்ட் பி த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். On one bright day a famous traveler and writer from the west was listening to a group of Egyptians who described to him the wonders of their country. அதாவது ஒரு ஃபேமஸ் டிராவலர் அண்ட் ரைட்டர் வந்து ஒரு குரூப் ஆஃப் எஜிப்டியன்ஸ் சொல்றதை கேட்டுட்டு இருக்காரு. அவங்க வந்து அவங்க அந்த கண்ட்ரியை பத்தின வண்டர்ஸ், அந்த கண்ட்ரியை பத்தினதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இதோட ஒரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் இதோட ஒரு சம்பந்தப்பட்டதுன்னா இதுதான் இருக்கு கைஸ். From time to time he glanced at the map in his guidebook to make sure that he was following them accurately. அதாவது அவன் லிசன் பண்றான்னு சொல்றாங்க ஒரு குரூப் ஆஃப் எஜிப்டியன்ஸ்க்கு. ஸோ இந்த குரூப் ஆஃப் எஜிப்டியன்ஸ்க்கு அவன் கரெக்டாக லிசன் பண்ணிட்டு இருக்கானாங்கிறத ஒரு கைட் புக் மாதிரி வச்சிருக்கான். அதோட ரெஃபர் பண்ணி ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிக்கிறேன். ஸோ ஆப்வியஸ்லி திஸ் மஸ்ட் பி தி செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் okay, next பாத்தீங்கன்னா the group of Egyptians provided answers to all his questions as they were impressed by the visitors' keen observation and intellectual curiosity அப்படின்னு இருக்கு. ஓகே guys, so இந்த இடத்துல பாத்தீங்கன்னா all his questions இருக்கு. பட் அவன் question கேட்டது எங்கன்னா இந்த இடத்துல இருக்கு guys. Really he repeatedly interrupted with pertinent questions about Egyptian antiquities or local customs or the latest crisis in the Middle East அப்படின்னு இருக்கு. ஸோ அவன் நிறைய questions இடையில கேட்டுக்கிட்டே இருந்தான் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ obviously this must be the third one. இதுக்கு அடுத்தது obviously இப்போ இதுதான் வரணும். ஸோ அந்த இஜிப்டியன்ஸும் அவங்களுக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் அவங்க கண்ட்ரிஸ் பற்றி கேட்கும்போது அவங்களும் they were really impressed. ஓகே, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு ஆர்வமாக அவங்களும் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ இப்போ எது மிஸ் ஆயிருக்கு கைஸ்? Okay, all these efforts were directed towards his goal to write a book on the various places he saw and the people he met அப்படின்னு இருக்கு. Back in his room he industriously set down his facts. Okay guys, so this must be the last sentence. ஃபைனலா அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே ஒரு நோட்ஸா எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் லாஸ்ட் சென்டென்ஸா இருக்கணும். அப்போ கண்டிப்பா இதுதான் ஃபிஃப்த் சென்டென்ஸா இருக்கணும். ஆல் தீஸ் எஃபர்ட்ஸ், அவன் இந்த மாதிரி எஃபர்ட்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதெல்லாம் எதுக்காக பண்றான் அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு கோல் இருக்கு. அவன் வந்து வேரியஸ் பிளேசஸ் அவன் மீட் பண்ணது அதெல்லாமே ஒரு ஒரு புக்கா எழுதணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் இருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி எஃபர்ட்ஸ் போட்டு கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதோட தொடர்புடையதா இருக்கு. அண்ட் திஸ் மஸ்ட் பி த லாஸ்ட் ஒன். ஸோ வீட்டுக்கு போயிட்டு அவன் திருப்பி அவன் எழுதியிருக்கிற ஃபேக்ட்ஸ் அது எல்லாத்தையுமே ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதுறான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திஸ் மஸ்ட் பி த கரெக்ட் சீக்வன்ஸ் கைஸ். ஸோ வாட் இஸ் த கரெக்ட் சீக்வன்ஸ்? DBF and DBFAC
இ அப்படிங்கிறது தான் இதோடைய கரெக்டான சீக்வன்ஸ் கைஸ். ஓகேங்களா? ஸோ 2 பேராஜம்பிள்ஸ் தான் நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருந்தேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஜென்ரலி ப்ரோனவுன்ஸை வச்சு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இதா இருக்காது அப்படிங்கறத எலிமினேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோட தொடர்புடையது கண்டிப்பா அது பத்தின ஒரு எக்ஸ்பிளைன்டு சென்டென்ஸோ அது பத்தின தொடர்புடையதான் செகண்ட் சென்டென்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க ஒரு தொடர்புடையது மாதிரியே நீங்க கண்டுபிடிச்சிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். பேரிங் சென்டென்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து பேரிங் சென்டென்ஸ். இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும் கைஸ். ஓகே கைஸ், நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன் வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.